ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் காலரகசி பற்றி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான ஏகாதேசியோட சில குறிப்புகள். பொதுவாகவே ஏகாதேசி அற்புதமான பலன்களை நிச்சயமாக தரும் அது. பட்டு இந்த ஏகாதேசியோட விஷயம் அப்படி என்ன பார்த்துட்டிங்கன்னா, வாத்தியார் அதை எப்படி சொல்லியிருக்காருன்னா, பண கஷ்டம் மனக்கஷ்டம் இதை போக்கும் ஏகாதேசி அப்படின்ட்டு இதுக்கு ஒரு விசேஷமான அடைமொழி மாதிரி வாத்தியார் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி மோஸ்ட்லி கஷ்டம் அப்படின்ட்டு நாம் எதையாவது சொல்கிறோன்னா, ஒன்று பண கஷ்டம் இல்லைன்னா மன கஷ்டம். இது ரெண்டு தான் மோஸ்ட்லி இருக்கும். அதுக்கப்புறம் நோய், அது வேறு விஷயம். பட் இது ரெண்டு ஒரு ரொம்ப காமனாக நிறைய இருக்கக்கூடிய ஒரு வேதனையான விஷயம். அப்படி இந்த பண கஷ்டம் மன கஷ்டத்தை போக்கக்கூடிய ஒரு ஏகாதேசியோட திருநாமம் தான் அமலா ஏகாதேசி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு ஏகாதேசி. அதை பஞ்சாங்கங்களில் ஆமலைக்கு ஏகாதேசி அப்படின்ட்டும் போடுவாங்க. ஸோ இந்த ஏகாதேசி நீங்கள் திருக்கணிதத்தில் இப்படி தான் திருநாமம் வச்சுருக்கிறாங்க. பஞ்சாங்கத்தில் இந்த நாள் எப்போ வருது பார்த்துட்டிங்கன்னா, இந்த பிப்ரவரி மாதம் 2026 பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று. அன்றைக்கி முழுவதுமே ஏகாதேசி தான் கிட்டத்தட்ட. அது மிட் நைட் வரைக்கும் இருக்க வச்சிங்களேன். ஏகாதேசின்னாலே பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது குறைஞ்சபட்சம் விரதமாவது இருக்கணும். அட்லீஸ்ட் ரொம்ப முடியாதுன்னா கூட ஒரு நீராகாரம், ஒரு நீர் சம்மந்தப்பட்ட பொருட்கள், இல்லைனா ஒரு பழங்கள், எளிய பழங்கள் அப்படி எடுத்துட்டாவது விரதம் இருக்கணும்ன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்துட்டோன்னா அதோட பலன்கள் அலாதியானது. பொதுவாகவே ஏகாதசி விரதத்தில் ஒரு ஏக கங்கா அப்படின்ட்டு ஒரு விசேஷமான கங்கை நம்ம உடம்புக்குள்ளே சுரக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிடுவார். அந்த கங்கையோட விஷயம் என்ன, விசேஷம் என்ன பார்த்துட்டிங்கன்னா, கங்கான்னாலே ஃபஸ்ட்டு சுத்திகரிக்கக்கூடிய ஒரு விசேஷமான தேவ தீர்த்தம் அது. ஸோ அதுக்கு வெளியில் இருந்தாலும் நம்மளோட பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். அதுவே உள்ளே அந்த ஏக கங்கா சுரக்கக்கூடிய அந்த நாளில் நம்ம முழுமையாக ஓரளவுக்கு விரதம் இருந்துட்டோம் குருவர்களாலன்னா, அது என்ன சுத்திகரிக்க பண்ணோம் பார்த்தாச்சுன்னா, மனசுத்தி ஏற்படும். அப்படி மனசுத்தி ஏற்பட்டால் மனசுக்கு நிச்சயமாக அமைதி உண்டு. இன்றைக்கி மன அமைதி இல்லை, டென்ஷன் அது இதுன்ட்டு நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இதுக்கெல்லாம் அடிப்படை பேசிக் மனசுத்தி இல்லை. நம்ம நினச்சிக்கிறோம், நான் எந்த தப்பான எண்ணங்களையும் நினைக்கிறதில்ல, நான் அப்படி இல்லை இப்படி. ஆனால் கவலை கஷ்டம் ஒன்று வருதுன்னாலே அங்கே மனம் ஏதேனும் ஒரு வகையில் ஆசை, கோபம், பொறாமை ஏதேனும் ஒரு வகையில் அது கலங்கப்பட்டு இருந்தால்தான் மனதுக்கு எப்பொழுதுமே வேதனையும் துன்பமும் உண்டு. இதெல்லாம் நம்ம பேசிக்காக எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அடியார்களுக்கு மோஸ்ட்லி தெரியும், புதுசாக இருக்கிறவங்களும் இதெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணும் அப்பப்போ. இட்ஸ் ஓகே. இந்த அமலா ஏகாதசி அன்று என்ன கூடுதலாக சில சிறப்புகள் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, அன்றைக்கி காலையில் ஒரு 11 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட திருவாதிரை திருநக்ஷத்திரம் கூடியிருக்கும். அந்த திருவாதிரை திருநக்ஷத்திரம் ஏகாதசியோட கூடி வரும் வேலை ஒரு ரொம்ப அலாதியானது. அந்த நாளில் ஏகாதசியும் திருவாதிரையும் கூடி இருக்கும் சமயத்தில் சங்கர நாராயண பெருமாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு வாத்தியார் சொல்கிறாரு. அது மிகப்பெரிய மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது, சங்கர நாராயண பெருமாளெல்லாம் அவ்வளோ எளிதில் தரிசனம் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க, சிவாலயங்களில் இருக்கக்கூடிய கோஷ்டத்தில் கண்டிப்பாக ஒரு பெருமாள் இருப்பார். எல்லா சிவாலயங்கள்லையும் மோஸ்ட்லி இருப்பார். ஒரு சில இடங்களில் தான் இந்த லிங்கோத்பவர் சம்திங் அப்படி இருப்பாங்க. பட் இருந்தாலும் மோஸ்ட்லி பெருமாள் இருப்பார் வச்சிங்களேன் ஒரு சிவாலயத்தில். அந்த பெருமாளை போய் தரிசனம் பண்ணி அந்த பெருமாளுக்கு உரிய ஆராதனைகள் ஏதேனும் உங்களால் முடிஞ்ச ஒரு துளசியாவது அட்லீஸ்ட் வாங்கி சாத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது. தீபம், கண்டிப்பாக தீபங்கள், நிறைய தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுவது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். ஸோ அது கூட இன்னொரு பெரிய சிறப்பம்சமும் ஒன்று உண்டு. இந்த ஏகாதசி அன்று பொதுவாகவே ஏகாதச ருத்ர லிங்கங்கள் தரிசன விசேஷம், ஏகாதச ருத்ர பாராயணன்ட்டு ஒன்று உண்டு. அதாவது ருத்ர சமகம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது இந்த ருத்ரத்தை முழுமையாக சொல்லி சமகத்தில் ஒரு அனுபவத்தை சொல்லி
அப்படி முடிப்பாங்க. 11 வாட்டி ருத்ரன் சொல்கிற மாதிரி வரும் வச்சுங்களேன். அந்தளவுக்கு தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக சொல்கிறது உத்தமம். தெரியாதவங்க அப்பர் பெருமானோட திருத்தாண்டகத்தை கூட நீங்கள் சொல்லலாம். அதுவும் ருத்ரத்துக்கு ஈடான வலிமையான ஒரு பாசுரங்கள். சரி, இங்கே என்ன விஷயம் இதுக்கெல்லாம் ஏன்னா, பொதுவாகவே இது ஏகாதசி அன்று செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் பாராயணமாக இருந்தாலும், இந்த திருவாதிரை கூடி இருக்கும் சமயத்தில் இந்த மாதிரி ஏகாதச ருத்ர பாராயணம், திருத்தாண்டகம் பாராயணம்லாம் பண்ணுறதுனால கூடுதலான பலன்கள் உண்டு. ஏன்னா திருவாதிரை சுவாமி சிவபெருமானோட திருநக்ஷத்திரம், ஏகாதசி பெருமாளுக்குரிய திதி. ஸோ அப்போ ஒரு நட்சத்திரம் திதியெல்லாம் இப்படி வலிமையாக ஒரு நாளில் வரும்பொழுது அதை நிச்சயமாக நம்ம பயன்படுத்திக்கணும். ஒன்று, மாலையில் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை புனர்பூசம். ஏன்னா இந்த 11 மணிக்கு மேலே திருவாதிரை முடிஞ்சு புனர்பூசம் வந்துடும். அப்படி புனர்பூசம் வெள்ளிக்கிழமை அப்படி சேர்ந்து வரும் வேலையில் விசேஷமான லக்ஷ்மியோட கடாட்சம் அதிகப்படியாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அந்த நாளில் நிறைய பிராணாயாமம் பண்ண சொல்கிறார் வாத்தியார் எப்பொழுதுமே. பொதுவாக வெள்ளிக்கிழமை புனர்பூசத்தில். பட் ஆனால் அன்றே கரிநாள்ன்ட்டு ஒரு நாள், அதை கரிநாளும் சேர்ந்துருக்கு. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை புனர்பூசத்தில் பிராணாயாமம் பண்ணுறது ஒரு விசேஷமான நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இப்படிலாம் உண்டு. பட் ஆனால் கரிநாள் எவ்ரி கரிநாள்லேயும் தர்பைப்பாயில் அமர்ந்து 8 மடங்கில் பிராணாயாமத்தை பண்ண சொல்கிறாரு. ஏன் 8 மடங்கில் பண்ணணும், அதுவும் கரிநாளில் தர்பைப்பாயில் அமர்ந்து இப்படி பண்ணுனா என்ன கிடைக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, சுவாசத்தில் உள்ள நச்சுக்களெல்லாம் வெளியேறிடுமா. இப்படி ஒரு விசேஷமான சூட்சுமத்தையும் வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரு. அதாவது எவ்ரி கரிநாள்லேயும் பண்ணலாம். ஸோ இங்கே ஏன் இது நாம் எடுத்துகிட்டு சேர்க்குறோன்னா, புனர்பூசம் வெள்ளிக்கிழமை எல்லாம் பிராணாயாம சக்தியை விசேஷமாக அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நாள். அன்றைக்கி கரிநாளம் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி தர்பைப்பாயில் அமர்ந்து ஒரு 8 மடங்கில் 8 மடங்கு மீன்ஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்களேன், இழுத்து விடுறது ஒரு வாட்டி, இழுத்து நிறுத்தி விடுறது ஒரு வாட்டின்ற மாதிரி ஒரு 8 வாட்டி பண்ணிட்டு கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறது, மறுபடியும் ஒரு 8 வாட்டி பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறதுனால சுவாசத்தில் உள்ள இந்த நச்சுக்களெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு விசேஷமான அனுக்கிரகம் உண்டு. ஸோ இது ஏன் இந்த சுவாச பிராணாயாமம் இதெல்லாம் ரொம்ப இப்போ முக்கியம் பார்த்துட்டிங்கன்னா, அட் ப்ரெசண்ட்டு கிரகங்களோட சஞ்சாரம் ரொம்ப சிறப்பு அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு நிச்சயமாக இல்லைங்க. நிறைய பேர் யோசிப்பாங்க, ஏதாவது ஒரு எப்போ பார்த்தாலும் சிறப்பு இல்லை, நல்லதில்லை, இதையே சொல்லிட்டு இருந்தால் எப்படிப்பா, நல்லது சொல்லனா கூட நீங்கள் நல்லதை அனுபவிச்சிங்கன்னா அது சந்தோஷம்தான். அதாவது ஒரு ரோடு, ஒரு பெரிய ஹைவேல ஸ்பீட் பிரேக் இருந்தால் தான் போர்டு தேவை. ஸ்பீட் பிரேக்கு இல்லைன்னா அங்கே ஸ்பீட் பிரேக்கே இங்கே இல்லை, ரொம்ப வேகமாக போங்கொண்டு போர்டு தேவையில்லைல்ல. ஸோ அதுபோல் தான் இந்த கிரகங்களோட சஞ்சாரம் ஏதாவது நமக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும் பொழுது தான் எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு சில ஜோதிட விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுது. ஸோ அதன்படி இப்போது ஏன்னா ராகு கேதுக்குள்ளே எவ்ரிபடி எல்லா கிரகங்களும் உள்ளே இருக்கிறாங்க. இது ரொம்ப சிறப்பான அமைப்பு நிச்சயமாக இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி பிராணாயாமம்லாம் பண்ணுறது, குறிப்பாக விரதம் இருக்கிறது, இதெல்லாம் நிச்சயமாக இப்போயும் சரி எதிர்காலத்துலேயும் சரி நமக்கு ஏதேனும் வரக்கூடிய துன்பங்கள் ஏதேனும் இருந்தாலும் அதையும் நிவர்த்திக்கக்கூடிய ஒரு விசேஷமான அனுக்கிரக ஆற்றல் நமக்கு நிச்சயமாக இறைவனோட அருளால் கிடைக்கும். அதில் இந்த அமலா ஏகாதசியோட விசேஷம் பார்த்துட்டிங்கன்னா, இது ஒரு விசேஷமான அமிர்தமயமான ஏகாதசின்ட்டும் வாத்தியார் இதை குறிப்பிட்டு சொல்கிறார். இந்த ஏகாதசி விரதம் இருந்து தான் கருடாழ்வாரே அந்த அமிர்தத்தை தாங்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த அமிர்தம் என்ற ஒரு விஷயமே என்னென்னா, குறைவில்லாதது, எப்பொழுதுமே பரிபூர்ணமாக நிறைவாக நம்மளை வாழ வைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த அமிர்தம். ஸோ அந்த அமிர்த சக்தி நிறைந்த ஒரு திவ்யமான ஏகாதசி தான் இந்த அமலா ஏகாதசி. ஸோ அந்த நாளை யாருமே மிஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு விரதத்தோட அந்த முடிஞ்ச இந்த சின்ன சின்ன பூஜைகள், அந்த பிராணாயாமம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நெல்லிக்காய் வாங்கி நீங்கள் வச்சு பூஜையில் வச்சுட்டு மறுநாள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், துவாதசியில் கூட. ஏன்னா அது ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க துவாதசியில் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். விரதம் இல்லாதவங்க தான் துவாதசியில் நெல்லிக்காயை எடுத்துக்கிறது அவ்வளோ உத்தமமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இந்த நெல்லி விருட்சம் எங்கேயாவது இருக்குது, நெல்லி மரம் கோயில்களில் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வஸ்திரம் சாத்தி கூட பூஜை பண்ணுங்கள். அதுவும் இன்னும் கூடுதலான சிறப்பான பலன்களை நிச்சயமாக நமக்கு தரும் குருவர்களால். ஓம்.